ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த சீனி வாடா, சீனி வடை. ரொம்பவே ஃபேமஸான பாய் வீட்டு ஸ்வீட்டு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக ரொம்ப கம்மியாக இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். வாங்க எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 150 கிராம் அளவு ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவாவை ஒரு 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எண்டிங் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவாவை 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றி ரவா ஆறினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ரவா போட்டுக்கோங்க. எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி அளவு ஜீனி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு ஜீனியை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணி ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் கம்பல்சரி ஜீனி கரெக்டாக ஒரு கப் ரவானா 1/2 கப் ஜீனி தான் போடணும். அதிகமாக போடக்கூடாது. அதிகமாக போட்டிங்கன்னா ரெசிபி சுத்தமாக சரியாக வராது. ஸோ மறக்காமல் ஜீனி வந்து ஒரு கப் ரவா எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மெஷர்மெண்ட்டு தரேன். இதுலேயும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் அதே மாதிரி தான், பைண்டிங்காக தான் போடுறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர், அதுவும் சொல்லிடுறேன், ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறோம். இந்த மஞ்சத்தூள் எதுக்காகனா நமக்கு முட்டை இதில் சேர்க்க போகிறோம். அதோட வாசனை வராமல், முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நெய் 1 ஸ்பூன் தான், நல்லா சூடு பண்ணி, நல்லா சூடாக இருக்கணும். சூடு பண்ண நெய்யை இப்போ நம்ம இந்த ரவா மாவில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த சூடும் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, மிக்சியில் நான் ஆல்ரெடி ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன். நல்லா நுர பொங்க அடித்து வச்சுக்கோங்க. அந்த முட்டை நீங்கள் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக வெள்ளையாக நூல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நூலை ரிமூவ் பண்ணிடுங்க. அது இருந்ததுன்னா இந்த முட்டை வந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். பட் நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் முட்டையில் மஞ்சக்கருவில் வெள்ளையாக ஒட்டி இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி முட்டையை வந்து நல்லா நுர பொங்க ஒரே ஒரு முட்டை தான், 150க்கு ஒரு முட்டை தான் போடணும். நீங்கள் 250 ரவா எடுத்திங்கன்னா 2 முட்டை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து நல்லா வடிகட்டி இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது எல்லாத்தையும் நம்ம அந்த ரவா வந்து நம்ம நெய் ஊற்றுனது வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சூடோடு சேர்த்திங்கன்னா முட்டை அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும். அப்புறம் ரவாவும் வெந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு இதில் தண்ணிலாம் சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நம்ம போட்ட முட்டையிலே ஒரு முட்டைங்கிறது 150 கிராமுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாவு ஒரு வேளை கூட எடுத்துட்டிங்கன்னா கட்டாயம் அது பத்தாது. அதனால நீங்கள் எடுக்கிறப்ப நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு முட்டை தான் எடுக்கணும். அதே மாதிரி 150 கிராம் ரவா தான் எடுக்கணும். அதுக்கு பாதி சர்க்கரை தான் போடணும். சர்க்கரை இதெல்லாம் நான் ஏன் கரெக்டாக எடுக்கணுங்கிறத வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அது ரொம்பவே முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மணி 8. நான் இது 8 மணிக்கு செய்கிறேன்னா நெக்ஸ்ட் டே 8 மணிக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு செஞ்சேன்னா அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு தான் நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நைட்டு 8 ஆயிடுச்சு. மூடி போட்டு வெளியிலே வச்சுருங்க. அதை பற்றின இதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு நல்லா ரவா ஊறி சாஃப்டாக இருக்கும். மாவை ஒரு தடவை கையால் ஃபுல்லாக லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு, ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்தலாம் பிசைய வேணாம். அந்த மாவை நம்ம ஓவராலாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ரவா வந்து அந்த முட்டையில் ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆயில் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. நான் ஒரு கரண்டியில் எடுக்கிறேன். ஒரே மாதிரி அளவு, நமக்கு வாடா வந்து சைஸ் ஒரே மாதிரி வரணும்னு லைட்டாக இப்படி உருட்டி இது மாதிரி தட்டுங்க. சைடில் கிராக் விழுகும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம பெருசாக எந்த பைண்டிங் ஏஜென்ட்டும் போடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரவாலே செய்கிறனால லைட்டாக இது மாதிரி வரும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதை வந்து நம்ம சைடில் இருக்க கிராக்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட போகிறோம். இதில் நான் இன்னும் சொல்ல வேண்டிய டிப்ஸ்லாம் 2-3 இருக்குது. உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், நீங்கள் கேட்குறதெல்லாம் என் காதில் விழுகுது. ஸோ நான் வந்து அதெல்லாம் அப்படியே பொறுமையாகவே உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாடா போடுவோம். போடுறதுக்கு முன்னாடி நல்லா சூடாக இருக்கணும்.
போட்டதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் ஃப்ளேமுக்கு வந்துடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போடுறப்ப வந்து என்ன ஆகும்னா சுத்தமாக தீஞ்சு போயிடும். இப்போ நான் ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி பொறுமையாக தான் நம்ம திருப்பணும். போட்டோடனேயும் திருப்பக்கூடாது. கரண்டி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் அது கலர் மாறினதுக்கப்புறம் அதே மாதிரி மொத்தமாக நிறைய வாடா போட்டு பொரிக்காதீங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 போட்டாவது பொரிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒன்று போட்டு பொரிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்தாச்சு. ஸோ சூப்பரான வாடா ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் டவுட்டு, இந்த மாவை வெளியில் வைக்கணுமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுமா? எதுவுமே ஆகாது. நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கட்டாயம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நெய் ஏன் 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றுறோன்னா, உங்களுக்கு நெய்யெலாம் அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ஜீனி ஏன் கரெக்டான அளவு சேர்க்குறோன்னா அதுவும் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் ரவாவை வந்து கம்பல்சரி மிக்சியில் சுற்றிட்டு தான் போடணும். அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும். தட்டுறப்ப லைட்டாக விரிசல் வரும். அந்த விரிசலை கையால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு கம்பல்சரி 1 ஸ்பூன் தான் எடுக்கணும். ரொம்ப அரிசி மாவு சேர்க்குறப்ப ஹார்டாயிரும். இதை வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் சரி, வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது. அரிசி மாவு ஒரு வேளை அதிகமாக போட்டிங்கன்னா ஹார்டாயிரும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பரான வாடா பணியாரம் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கட்டாயம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.